வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி நிறைய ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த சில்க் காட்டன் ப்ளவுஸு எவ்வளோ ஈஸியாக வந்து டக்குன்னு ஓட்டலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். சுற்றி ஓட்டுறது தான் கஷ்டம். அதை வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். நான் இது வந்து எல்லாமே மெயின் பீஸில் தான் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். லைனிங் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 இன்ச் வந்து மடித்து முதல்ல உள்ளார அடிச்சிருங்க, பிசுறு தெரியாமல். இப்போ லைனிங் கட் பண்ணி வச்சுருக்க லைனிங் அது மேலே வச்சுருங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு, உங்களுக்கு பட்டையாக வேணுங்கிற அளவுக்கு வந்து வச்சு இடுப்பு வந்து மடித்து அடிச்சிருங்க. கரெக்டாக ஒரே மாதிரி மடிச்சுட்டு வந்துடுங்க. வச்சு திருப்புறதை விட இதுவும் உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். அப்படியே அதை எடுத்துட்டு அதை கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நீங்கள் நெக்கு மாத்திரம் வெட்டிக்கிறீங்க. இந்த மாதிரி கிளாத்து கூட இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொக்கி பட்டிக்கு கரெக்டாக வரும். இப்போ எவ்வளோ இடுப்பு வந்து சுற்றி ஓட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஓட்டிடலாம். கரெக்டாக மாறிடாமல் 2 பக்கமும் எடுத்து போட்டு பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக கொஞ்சம் பத்தாமல் வருது, அதை வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடுங்க. கையை வந்து எடுக்காமல் பக்கத்தில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து துணி வந்து தூக்காது. கரெக்டாக அங்கங்கே தைக்கும்போது நமக்கு சுருக்கம் தெரியுதான்னு வந்து தைச்சதை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா தான் சுருக்கம் தெரிகிறது வந்து தெரியும். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு விலகுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஊசி குத்திக்கிறங்க. எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கையை வந்து பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க, ஊசியில் கை பற்றாமல். இப்போ இது வந்து கை வந்து நான் எம்மிங் போடவும் இல்லை, வச்சு திருப்பவும் இல்லை. இப்போ அதை எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன். மெயின் பீஸ் தான் வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். லைனிங் பீஸ் வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கரை இல்லை மெயின் பீஸில் வந்து, அதனால் ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சிருங்க. அப்படியே இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேங்க. லைனிங் வந்து நம்ம அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து 2ஆக எடுத்துக்கிறோங்க. இதில் வந்து வச்சு திருப்புறது இல்லை. நான் வந்து எம்மிங்கும் போடாமல் இது வந்து எப்படி எம்மிங் போட்ட மாதிரியே காட்டுறது அப்படிங்கிறது வந்து தான் நான் இதில் வந்து உங்களுக்கு அளவு காமிக்க போகிறேன். இப்போ எம்மிங் இப்போ எந்த அளவு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க 2 பக்கத்துக்கும். இப்போ இதை தனியாக எடுத்துக்கிறோங்க அந்த பீஸை வந்து. இப்போ நம்ம பிசுறு தச்சு வச்சுருக்கிறத வந்து அதில் வச்சு தச்சிடலாம். கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் அளவு கரெக்டாக இருக்கான்னு அந்த அளவு பார்த்துக்கிறோங்க, சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களான்னு. இப்போ இந்த கரெக்டாக இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல அப்படியே கரெக்டாக அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு. நம்ம போட்டிருக்க தையல் மேலே வந்து வச்சு தச்சுக்கிட்டு வந்துடுங்க. நார்மல் தையல், அதாவது சின்ன தையலே வச்சுருங்க. உங்களுக்கு வந்து எம்மிங் போட்ட மாதிரியே இருக்கும். இது நீங்கள் என்ன கோடு போட்டிருக்கீங்களோ அந்த கோடுலேயே கரெக்டாக தைச்சிடுங்க.
கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இப்போ இதில் வந்து திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்துட்டு இதில் ஒரு தையல் போட்டுருங்க. லைனிங் பீஸ்லேயே போட்டுருங்க தையல் வந்து. இப்போ எந்த பக்கமும் வந்து பிசுறு தெரியாது. இப்போ நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இப்போ 2 தையல் இருக்குது பாருங்கள். இதை வந்து உள்ளே திருப்பிடுங்க. இப்போ எம்மிங் பண்ண மாதிரி உள்ளே வந்துருச்சு. நம்ம போட்டிருக்க தையல் 2 தையலுமே உள்ளே வந்துருச்சு பாருங்கள். வெளியில் வந்து நான் எவ்வளோ நீட்டாக தெரியுது பாருங்கள். இப்போ கரெக்டாக கையை வச்சு நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்ருங்க. நம்ம லைனிங் எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து கொக்கியும் வந்து மிஷின்லேயே கட்டிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தா எம்மிங் போட்ட மாதிரி இருக்குது. இந்த பக்கத்தில் தையலே தெரியலை. நீட்டாக வரும். உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. தையல் வெளியிலையும் தெரியாது, உள்ளேயும் தெரியாது. எவ்வளோ நீட்டாக அடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இன்னொரு கையை நான் அதே மாதிரி உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண கையை வந்து அந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இது வந்து அளவு கரெக்டாக தான் கட் பண்ணணும். நான் வந்து எம்மிங் அளவுக்காண்டி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த தச்சிருக்கோம் பாருங்கள் பிசுறு, அதை வந்து உள்ளே வச்சுக்கிறோங்க. எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதில் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. பொடி தையல் போட்டுருங்க அதில் வந்து. இப்போ மார்க் பண்ணது வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுனா உங்களுக்கு அந்த 1 இன்ச்சு அளவுக்கு வச்சு தையல் போட்டுருங்க. இப்போ அப்படியே திருப்பி பாருங்கள். திருப்பினீங்கன்னா லைனிங் தூக்கி இருக்கும். ஏன்னா நம்ம லைனிங்கை வச்சு தான் போட்டிருக்கோம். இதுதான் நமக்கு வந்து மடிக்கிறதுக்கான இடம். அதனால வந்து அதில் ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் 2 தையலுமே உள்ளே போயிடுச்சு. இப்போ அது அப்படியே வந்து திருப்பிடுங்க. ப்ளூ கலர் வந்து நமக்கு லைனிங் நம்ம வந்து கையை எம்மிங் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து வெளியில் தெரியலை. இப்போ அதை கரெக்டாக எந்த அளவுக்கு தைச்சிருக்கீங்களோ அதை வந்து நல்லா நெகத்தில் வச்சு தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு சுற்றி அடிச்சிருங்க. எவ்வளோ ஈஸியாக வந்து கை தைச்சாச்சு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை மாத்திரம் கரைச்சி விட்டுறலாம். இப்போ 2 கையும் எவ்வளோ நீட்டாக ஓட்டியிருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து வெளியில் உள்பக்கம் பார்க்கும்போது எம்மிங் பண்ண மாதிரி இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது எந்த தையலுமே இல்லை. 2 கையிலையுமே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இப்போ பட்டி ஓட்டிட்டோம்னா நமக்கு வந்து ஜாயின் பண்ணுறது மாத்திரம்தான் வேலை ப்ளவுஸ்க்கு வந்து. கரெக்டாக அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்ருங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கிளாத் வந்து உள்ளர வச்சுக்கிறோங்க. அந்த மாதிரி நம்ம அப்படியே தச்சு திருப்பிடுவோம். அப்படியே நம்ம வெட்டின பீஸை வந்து அதில் எடுத்து வச்சுக்கிறோங்க. திக்காக வேணுங்கிறதுக்காண்டி அந்த 1/4 இன்ச்சு மாத்திரம் நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். பட்டி மேல் தூக்காமல் இருக்கிறதுக்காக அது போடுறது. அவ்வளோ பட்டியும் ஊட்டியாச்சு. எவ்வளோ ஈஸியாக ஊட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போ கையும் முன்பாகம் எல்லாமே ஓட்டிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சுற்றி ஓட்டுறது ஓட்டியாச்சு. 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம ரெகுலராக ஓட்டுறவங்களாக இருந்தால் சீக்கிரம் இன்னுமே ஒரு 7-8 நிமிஷத்தில் ஓட்டிடலாம்.
ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். 20-30 நிமிஷத்தில் வந்து ப்ளவுஸ் முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் வந்தாலும் கட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணி வச்சுருங்க. அயன் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்து கொக்கி கட்டுறதும் வி அடிச்சுட்டு கொக்கி கட்டுறதும் மிஷின்லேயே கட்டிட்டிங்கன்னா ப்ளவுஸ் அப்படியே தச்ச உடனே போடுறது தான் வேலை. நமக்கு உடனே வந்து மடித்து கொடுத்துடலாம். ஓவர்லாக் போட்டுட்டு ஓவர்லாக் போடுறதுக்கும் தேவையில்லை. நான் வந்து பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது, ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் பிசுறு தெரியாமல். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.